அன்பான மக்களுக்கு வணக்கம். பார்லிமெண்ட்டில் ராகவ் சாது அப்படின்னு ஒருத்தர் பேசினார். சேது அவர் பேர். அருமையாக பேசினார். அவருக்கு முதலமைச்சர் ஆகிற தகுதியும் இருக்குது. அதோடு மட்டும் இல்லை, அந்த மாதிரி படித்தவங்க நிறைய எம்பியாக வந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லாயிருக்கும். இங்கே லோக்கலில் இருக்கிற நம்ம 40 எம்பிக்களும் அங்கே இந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட பேசலை. இது வேஸ்ட்டான எம்பிக்களை நம்ம பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பக்கூடாது. அவர் மாதிரி படித்தவங்களாம் அனுப்பணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்கே இருக்கிற திமுக 40 எம்பிக்கள் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. வேஸ்ட்டு. ஒரு பைசா கூட பிரயோஜனம் இல்லை. அங்கேருந்து பணம் வரலன்னு சொல்லிவிட்டு அங்கே பார்லிமெண்ட்டில் சண்டை போடுறது, பானிபூரி விற்றவன்னு பேசுகிறது, இழிவுபடுத்தி பேசுகிறது, அதோட இங்கே ஃபண்டு வரல, இது வரல, இதை பேசுகிறதுக்கு எம்பிங்க தேவையில்லைங்க. மக்கள் குறையே அங்கே பேசணும். இவர் எப்படி பேசினார் நம்ம பார்லிமெண்ட்டில்? அந்த எம்பி அவர் தான் இன்றைக்கி ட்ரெண்டாக இருக்கார். வலைத்தளத்தில் அவர் தான் பேச்சு பொருளாக மாறி இருக்கார். அவர் மாதிரி யார் வர போகிறீங்க தமிழ்நாட்டில் இருந்து? அதனால் வர எலெக்ஷன்லையாவது கொஞ்சம் படித்தவங்கள தேர்ந்தெடுங்க. தயவுசெய்து நாலேஜ் உள்ளவங்கள கொஞ்சம் பிடிச்சி போடுங்க. இப்போ எம்பியாவோ இல்லை எம்எல்ஏவோ இருக்கட்டும், ஒன்றுமே தெரியாத படிக்காதவங்கள இப்படி போட்டு வச்சு நாஸ்தி பண்ணாதீங்க தமிழ்நாட்டை. தயவுசெய்து பானிபூரி விற்கிறவன் தான் கேவலம் பண்ணிங்க. இங்கே பார்த்தா அவன் தான் இவ்வளோ அளவுக்கு பேசியிருக்கான். நல்லது பேசியிருக்கான், மக்களுக்கான நல்லதை பார்லிமெண்ட்டில் பேசுறது அவன் ஒருத்தந்தான். பானிபூரி விற்கிறவன் அவனை இழிவாக பேசுகிறீங்க. நீங்கள் பானிபூரி விற்கிறது கூட லாக் இல்லைன்றதை இதிலேருந்து ப்ரூஃப் ஆகிடுச்சு.